ரஜினிகாந்த் மாதிரி இருக்காருன்னு சில படங்களை ஸ்டைல் மாதிரியான படங்கள்ல ஒரு ஹீரோவும் ஆயிட்டார். பார்த்தேன் ரசித்தேன், அதே எந்த ரஜினிகாந்தை உருவாக்கினாரோ பாலச்சந்திரன், அவரே பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் முக்கியமான ரோல் எல்லாம் போட்டு பண்ணாரு. அதுக்கு பிறகு முனி இந்த மாதிரியான படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அவர் வந்துட்டார். முதல்ல டான்சர், டான்ஸ் மாஸ்டர், ஹீரோ, இன்னைக்கு அப்படியே வந்து ஒரு பெரிய ஹீரோவா பல மொழிகளில் பண்ணிட்டு இருக்காரு. இது இன்னொரு இவருடைய விஷயம் முகம் என்னன்னா, இவர் ஆரம்ப காலத்தில் கொஞ்சமா சம்பாதிக்க ஆரம்பிச்ச காலத்திலேயே லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுட்டு கைவிடப்பட்ட பிள்ளைகளை எடுத்து அவங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு. ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் பில்லரில் ஒரு வீடு, சொந்தமாகவே ஒரு வீடு வாங்கி அங்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 பிள்ளைங்க படிச்சுங்க. ஒரு வேன் இருக்கும், அதில் பெருசாக எழுதியிருப்பாங்க லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு வேன் இருக்கும். அந்த பிள்ளைங்க காலைல அந்த வேனில் ஸ்கூலுக்கு போங்க, திருப்பி சாயங்காலம் வருங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூலு, யூனிஃபார்மு, சாப்பாடு எல்லாமே இவர் பார்த்துட்டு. உண்மையில் அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது ஒரு அப்பெல்லாம் அப்கமிங் தான், நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்கமிங் வந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்திலேயே தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து பல குழந்தைகளுக்கான கல்வியை கொடுத்தவர், காப்பாற்றியவர். நல்ல மாற்றுக்கிறதே கிடையாது.